அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாழைப்பழ போண்டா. இதுக்கு வந்து 1½ கப்பு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே கோதுமை மாவில் தான் பண்ணுவேன். கோதுமை மாவு இல்லாததுனால இன்றைக்கி மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஜலிச்சுட்டு அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா பழுத்த வாழைப்பழம் 2 எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, ஒரு ஏலக்காய், சர்க்கரை வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தக்கன போட்டுக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டிருக்கேன். ஏலக்காய் வந்து சின்ன ஏலக்காய் போதும். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜலிச்சு வச்ச மைதா மாவில் ஒரு பிஞ்சு நான் வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அதையும் நல்லா போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த வாழைப்பழம் முட்டை அந்த மிக்சரையும் அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பேட்டரி எப்படி இருக்கணும்னா நல்லா வந்து திக்காக இருக்கணும். அங்கே பாருங்கள், கரண்டிலேருந்து விழுறதுக்கே அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எண்ணெயில் போடும் போது எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காமல் இருக்கும். அப்புறம் ஆயில் வந்து ஓவர் ஹீட்டில் இருந்ததுன்னா போண்டா வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அந்த பேட்டரை வந்து நல்லா திக்காக இருக்கணும். தண்ணி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா திக்காக இருக்கணும். நீங்கள் வந்து அப்படியே கையால் எடுத்து கிள்ளி கிள்ளி கூட போட்டுக்கலாம். கரண்டியில் விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு கரண்டியில் விழலைன்னா கையில் எடுத்து அப்படி கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க போண்டாவை. நல்லா வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கவும் நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு போண்டா வந்து நல்லா புஸ்ஸுன்னு வரும். நல்லா உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த போண்டா வந்து ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் வந்து நல்லா மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். சுட சுட டீயோட இந்த வாழைப்பழ போண்டாவை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே டீ ரெடி ஆயிடுச்சு. அதோடு வந்து வாழைப்பழ போண்டாவும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.